ஏன் வந்தாரு? எதுக்காக வந்தாரு? சரி, எனக்காக தாங்க வந்தாரு. எதுக்காக வந்தாரு? எனக்காக வந்தான்னா காரணம் இருக்கணும்ல. இப்ப நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா என்ன காரணமா இருக்கும்? சும்மா வர மாட்டாங்க, ஒண்ணு பார்க்கணும்னு வருவாங்க, இல்ல அதுதான் வேலையா வருவாங்கல்ல. சரி, இவரு ஏன் வந்தாரு? சரியோ தப்பா கைட்டா சொன்னாதானே எனக்கும் கேட்கும். பாவங்களை சுமத்துக்காக வந்தாரு. சரி, யாரா வந்தாரு? குழந்தையா வந்தாரு. சாவும் போது எப்படி சேர்த்தாரு? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தா, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தாரு. குழந்தையா பிறந்தாரு. கொடுக்கும்போது குமாரனா கொடுக்கப்பட்டார். ஆமா தானே? அதான வசனம் சொல்றது. பைபிள்ல அந்த ஸ்டோரிஸும் அப்படிதானே போகுது. 30 எத்தனை வயசு? 33 கரெக்டா? 33 வயசு. குமாரனுக்கு எத்தனை வயசு கொடுக்க போது? 33 வயசு. அவரு மரிச்சது என்ன பண்ணாரு? நம்மளுக்கு என்ன கொடுத்தாரு? நம்ம தேவையெல்லாம் கொடுத்தாரா? ஆமாவா? அதனால தானே பாடுறோம். ஆமாவா இல்லையா? அமைதியா தான். என்ன நினைக்கிறது? நான் என்ன தப்பா பேசுறேன்னா? என்ன தப்பா பேசுறான்டா? அமைதியா உட்காந்துறேன். நீ தான் கவுண்டர் போடுவேன். அவனே அமைதியா உட்காந்துக்கிறான். நான் தூக்கம் வருதானே சர்ச்சு போயிட்டு வந்தது. என்ன பண்ணும்? அதுதான் அவர் பாட போறோம். அதான் இந்த பாட்டு சொல்லுது. தந்தானே சொல்றேன். தந்தானே சொல்லுங்க. தந்தானே பாடிடுவேன். சொல்லுங்க. தந்தானே பாட்டு பாடுவேன். எனக்கு எல்லாம் தந்து இயேசுவை கொடுத்தாரா இல்லையா? கேக்குதெல்லாம் கொடுத்தாரா இல்லையா? அப்ப வாழ்த்து சொல்லுங்க. எல்லாம் தந்து இயேசுவை பாடுவேன். இதுதான் லைன். தந்தானே பாட்டு பாடுவேன். எனக்கு எல்லாம் தந்த இயேசுவையே பாடுவேன். தந்தானே பாட்டு பாடுவேன். எனக்கு எல்லாம் தந்த இயேசுவையே பாடுவேன். எல்லாமே கொடுத்தார்ல. ஆமாவா? அப்போ அவர் பாடலாமா வேணாமா? குழந்தை பிறந்தா எப்படி கொஞ்சம் அவர் பிறந்தனா தானே இன்னைக்கு. பிறந்த குழந்தை கொஞ்சமா வேணாமா? என்னடா பிறந்த குழந்தை கொஞ்சமா வேணாமாடா? என்னன்னு கொஞ்சம் குழந்தைய செல்லம் தங்க கட்டி. ஆமா தானே? வைரம், அப்புறம் வைடூரியம், தங்கத்துக்கு தான் வேலையாது. ஆமா 1.5 லட்சமா? 1.20 1.5 வாங்க முடியல தங்கத்தை. ஸோ இவரு இந்த தங்கத்தெல்லாம் காட்டிலும் பெரியவர். ஆமாவா இல்லையா? ஆமா தானே? தங்கத்தெல்லாம் காட்டிலும் பெரியவர். அவர் தங்கத்தையும் கேட்கல, வைரத்தையும் கேட்கல. ஆனா அவருக்கு தெரியும் இது எல்லாமே காணா போயிடும். அதனால தான் அவர் நம்மள தெரிய வந்தார். ஆமே ஆமே. இந்த பாட்டை தான் சொல்லுது. அவர் தங்க கட்டி யூத சிங்கக்குட்டி. தங்க கட்டியே யூத சிங்கக்குட்டியே, நீ தங்க கட்டியே யூத சிங்கக்குட்டியே, பாவம் போக்கும் பிறந்து இருக்கும் ஆட்டுக்குட்டியே, என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும் வெள்ளை கட்டியே. ஆமா தானே? எத்தனை பேர் மனசுல வச்சிருக்காரு? ஏன் மனசுல வெள்ளம் கட்டி? வெள்ளம் வெள்ளம் வெள்ளை கட்டில. அது வெள்ளம் வெள்ளை கட்டி வெள்ளம். ஏன்னா முன்னாடி பட்டா போனா எப்படி பாட போறா? அவரை என் இது எப்படி படிச்சு? இன்பத்தால படிச்சு. அப்ப இன்பமா இந்த என்ன இருக்கணும்? ஸ்வீட் இருக்கணும்ல. ஆமா தானே? அதான் சொல்லுது. அவரு என் பாவத்துக்காக போறத ஆட்டுக்குட்டி. என் பாவம்லாம் கழுவுந்தாலே எடுத்து எப்படி இருக்கு? மகிழ்ச்சியா இருக்கு, இனிப்பா இருக்கு, தித்திப்பா இருக்கு, கசப்பு இல்ல. அவர் என் மனசுலாம் நினைச்சிருக்கு வெள்ளம் கட்டி. ஆமே.
தங்க கட்டியே யூத சிங்கக்குட்டியே, தங்க கட்டியே யூத சிங்கக்குட்டியே, என் பாவம் போக்க பிறந்திருக்கும் ஆட்டுக்குட்டியே, என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும் வெள்ளை கட்டியே, என் பாவம் போக்க பிறந்திருக்க ஆட்டுக்குட்டியே, என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும் வெள்ளை கட்டியே. தந்தானா பாட்டு பாடுவேன், தந்தானா பாட்டு பாடுவேன், எனக்கு எல்லாம் தந்த இயேசுவையே பாடுவேன், எனக்கு எல்லாம் தந்த இயேசுவையே பாடுவேன். தங்க கட்டியே யூத சிங்கக்குட்டியே, என் பாவம் போக்க பிறந்திருக்கும் ஆட்டுக்குட்டியே, என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும் வெள்ளை கட்டியே. தங்க கட்டியே யூத சிங்கக்குட்டியே, என் பாவம் போக்க பிறந்திருக்கும் ஆட்டுக்குட்டியே, என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும் வெள்ளை கட்டியே. ஆமே இந்த சொல்லுது, தித்திக்கும் கொம்பு தேனே உமை எத்திக்கும் சொல்லிடுவேன். சொல்றோமா? தித்திக்கும் கொம்பு தேனே உம்மை எத்திக்கும் சொல்லுவேனே, தித்திக்கும் கொம்பு தேனே உம்மை எத்திக்கும் சொல்லுவேனே, ஜீவன் தந்த உம்மை தானே, ஜீவன் தந்த நான் ஓயாமல் பாடுவேனே, நான் ஓயாமல் பாடுவேனே. தங்க கட்டியே யூத சிங்கக்குட்டியே, என் பாவம் போக்க பிறந்திருக்கும் ஆட்டுக்குட்டியே, என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும் வெள்ளை கட்டியே. தங்க கட்டியே யூத சிங்கக்குட்டியே, என் பாவம் போக்க பிறந்திருக்கும், என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும் வெள்ளை கட்டியே. நல்லா இருக்குல்ல? பாவத்தை போக தானே பிறந்தாரு. அடுத்தது நெஞ்சில் என் மனசுல நம்ம மனசுல யார் இருந்திருக்கா? இருக்காரா? அம்மாவா? நிஜமா? இப்போ ஒரு கேள்வியே வைக்கலாம், யார் மனசுல யாரு இல்ல? யார் மனசுல யாரு? அவர் நம்ம மனசுல யாரு? அவர் மனசுல எப்ப நம்ம தான். ஆமா தானே? அதான பைபிள் சொல்லுது. அவர் நம்மள எப்ப அறிஞ்சாரா? உலகம் உருவாவதுக்கு முன்னாடியே நம்மள அறிஞ்சாரு தானே? நம்ம பிறகுறதுக்கு முன்னாடியே நம்ம அப்பா அம்மாலாம் பிறகு முன்னாடி அவர் என்ன பண்ண நம்மள தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஆமா தானே? அவர் மனசு எப்படி இருக்கான்? வெள்ளையா இருக்கு, பசும் பாலை போல வெள்ளையா இருக்கு. நம்மள வாழ்வுக்கு தான் பூமிக்கு வந்தாரு. ஆமே, அதான் இந்த லைன் சொல்லுது. நெஞ்சில் நிறைஞ்ச செல்லமே, பசும் பால் போல வெள்ளை உள்ளமே, நெஞ்சில் நிறைஞ்ச செல்லமே, பசும் பால் போல வெள்ளை உள்ளமே, வாழ வைக்கும் உம்மை தானே, வாழ வைக்கும் நல்ல தெய்வமே, உம்மை வாழ்த்தும் போது இன்னல் நீங்குமே, உம்மை வாழ்த்தும் போது நெஞ்சில் நிறைஞ்ச செல்வமே, பசும் பால் போல வெள்ளை உள்ளமே, நெஞ்சில் நிறைஞ்ச செல்லமே, பசும் பால் போல வாழ வைக்கும் நல்ல தெய்வமே, வாழ வைக்கும் உம்மை வாழ்த்தும் போது இன்னல் நீங்குமே, உம்மை வாழ்த்தும் போது. தங்க கட்டியே யூத சிங்கக்குட்டியே, என் பாவம் போக்க பிறந்திருக்கும் ஆட்டுக்குட்டியே, என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும் வெள்ளை கட்டியே. தங்க கட்டியே யூத சிங்கக்குட்டியே, என் பாவம் போக்க பிறந்திருக்கும் ஆட்டுக்குட்டியே, என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும் வெள்ளை கட்டியே. ஆமே,
இந்த நான் சொல்றேன், மண்ணில் வந்த மாணிக்கம் உண்மை கண்ட கண்கள் பூரிக்கும். ஒரு சில நேரம் ஒரு சில ரொம்ப பார்த்தா போர் வச்சு. ஆமா தானே? என்னடா சிஸ்டம் பார்க்குறவங்க தான் தெரியும். என்னடா ரொம்ப நேரம் அந்த வேலையை பார்க்கும்போது சிஸ்டத்தை பார்த்து 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 வெறுப்பாக இருக்கும், என்னடா இதுன்னு. ஆனால் இவரை பார்க்கும்போது கண்ணெல்லாம் பூரி பார்க்குமா, போரே அடிக்காது, சலிக்கவே சலிக்காது, வெறுப்பாவே இருக்காது. அவ்வளோ அழகு அவரு தேடி போனா ஓடி இன்பமாமே. மண்ணில் வந்த மாணிக்கமே உம்மை கண்ட கண்கள் பூரிக்குமே. மண்ணில் வந்த மாணிக்கமே உம்மை கண்ட கண்கள் பூரிக்குமே. தேடி வந்த கோடி இன்பமே என தேடி வந்த உம்மை பாட பாட உள்ளம் பொங்குமே. உம்மை பாட பாட உள்ளம் பொங்குமே. மண்ணில் வந்த மாணிக்கமே உம்மை கண்ட கண்கள் பூரிக்குமே. மண்ணில் வந்த மாணிக்கமே உம்மை கண்ட கண்கள் ஆஹா தேடி வந்த கோடி இன்பமே என தேடி வந்த கோடி இன்பமே. உம்மை பாட பாட உள்ளம் பொங்குமே. உம்மை பாட பாட தங்க கட்டியே யூத சிங்கக்குட்டியே என் பாவம் போக்க பருந்திருக்க ஆட்டுக்குட்டியே என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும் வெள்ளை கட்டியே. தங்க கட்டியே யூத சிங்கக்குட்டியே என் பாவம் போக்க பிறந்திருக்கோம் என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும். தந்தானே பாட்டு பாடுவேன் எனக்கு எல்லாம் தந்த இயேசுவையே பாடுவேன். தந்தானே பாட்டு பாடுவேன் எனக்கு எல்லாம் தந்த இயேசுவையே பாடுவேன். தங்க கட்டியே சிங்கக்குட்டியே என் பாவம் போக்க பிறந்திருக்கும் ஆட்டுக்குட்டியே என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும் வெள்ளை கட்டியே. தங்க கட்டியே யூத சிங்கக்குட்டியே என் பாவம் போக்க பிறந்திருக்கும் ஆட்டுக்குட்டியே என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும் வெள்ளை கட்டியே. என் பாவம் போக்க பிறந்திருக்கும் ஆட்டுக்குட்டியே என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும் வெள்ளை கட்டியே. அவன் அவர் எதுக்காக பிறந்தாரு? நம் பாவங்களை போக்க பிறந்து நம்மை ரட்சிக்க நம்மை மீட்க அவர் மண்ணில் வந்தார். ஆமே. அதான் பைபிள் சொல்லுது, தேவன் தமது ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் நித்திய ஜீவனை அடிமுறை நித்திய ஜீவனை அடிமுறைக்கு அவரை தந்தருளி இவ்வளவா உலகத்தில் அன்பு கொண்டார். ஆமே.